எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இப்போ ரீசெண்டாக தியேட்டரில் வெளியாகிருக்கிற வித் லவ் படம் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படித்து முடிச்சுட்டு நல்ல சம்பளத்தில் டிசைன் ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம படத்துடைய ஹீரோவுக்கு அவங்க அக்கா பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறாங்க. எந்த பொண்ணு பார்த்தாலும் இவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. அன்னைக்கும் அதே மாதிரி அவங்க அக்கா வந்து கால் பண்ணிவிட்டு, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்புகிறாங்க. இவரும் வேண்டா வெறுப்புக்கு கிளம்பி காஃபி ஷாப் கிளம்பி போகிறாரு. அங்கே போய் ஹீரோயினை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது 2 பேரும் ஸ்கூல் லைஃப்பில் ஒன்றா படித்தவங்க. இவர் 12th படிக்கும்போது அவங்க 10th படிச்சிருந்துருக்கிறாங்க. 2 பேருக்கும் பெரிய அறிமுகமே இல்லை. அதுக்கப்புறம் பேச்சு கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது 2 பேரும் சின்சியராக லவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைடாக லவ்வை சொல்லாமையே ஸ்கூல் லைஃப்பை முடித்து கடந்து வந்திருக்கிறாங்க. அப்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, நாம் ஏன் இப்போ போய் நம்மளோட லவ்வை அவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ கேட்குறாரு, இப்போ எப்படிங்க போய் சொல்ல முடியும், அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்கும், தப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, இந்த காலத்தில் எல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, நம்ம போய் லவ்வை சொல்ல தானே போகிறோம், அவங்க கூட வாழணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி லவ்வை சொல்கிறதுக்காக 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் வித் லவ் படத்தோட மொத்த கதை. இந்த கதையில் வந்து ஹீரோ அபிசந்த் இந்த கதைக்கு கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணியிருந்தார். முக்கியமாக ஸ்கூல் போர்ஷனில் அவரோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் சொல்லணும்னா ஹீரோயின், அதாவது ஹீரோவுக்கு ஈக்குவலான கேரக்டர்னு சொல்லலாம். ஹீரோவுடையும் ஒரு படி மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸ்கூல் போர்ஷனில் அந்த அராத்தான கேரக்டரில் நடித்ததாக இருக்கட்டும், மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஹீரோ கூட ட்ராவல் பண்ணும்போது அவங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டிசிஷனு, அவங்களோட ரியாக்ஷனு எல்லாத்துலேயுமே அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்லணும்னா சரவணன் சார் ஒரு சின்ன கேரக்டராக பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவரோட கேரக்டராக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்கான ஒரு முடிவு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கொடுத்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் சொல்லணும்னா சாண்ட்ரோல்டன் அவரோட மியூசிக் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வர ஐயோ காதலே அப்படிங்கிற பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே அற்புதமாக இருந்துச்சு. ஒரே பாட்டை மேல் வெர்ஷனுக்கும் போட்டிருப்பாரு, ஃபீமேல் வெர்ஷனுக்கும் போட்டிருப்பாரு. 2மே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸுக்கு முன்னால் வர அந்த அவள் வருவாளா அப்படிங்கிற தேவா சார் மியூசிக்கில் வர அந்த பாட்டு, இது வரைக்கும் அந்த பாட்டை யூடியூப்பில் நிறைய இடங்களில் நம்ம கேட்டிருப்போம். முதல்ல தேட்டர்லன்னு கேட்கும்போது அவ்வளோ சூப்பர் வைப்பாக இருந்துச்சு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவுடைய எக்ஸ் லவ்வராக நடிச்சிருந்த ஸ்கூல் போர்ஷனில் நடிச்சிருந்த அந்த அனிஷாங்கிற கேரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் தான் வந்தாலும் மனசில் நிற்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். மொத்தமாக அந்த படம் பார்த்து முடிக்கும்போது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கதையும் கதாபாத்திரங்களும் அமைச்சு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்க, ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி. ஆனால் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா ஒரு 96 மாதிரியோ ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரியோ நிறைய எமோஷனை கன்வே பண்ண வேண்டிய ஒரு படம் இப்போது நார்மலான ஒரு காமெடி லவ் போர்ஷன் ட்ராமாவாக அந்த படம் முடிஞ்சிருக்கு. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் யாராவது படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொடுத்த 130 ரூபாய்க்கு ஒருத்தா இருந்துச்சு இந்த படம். வீடியோவை கவனித்த அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.